செந்தில் பாலாஜி அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக போகிறதா ஒரு தகவல். முதல்ல விஜய்க்கு மட்டும் சொல்லிட்டாங்க, விஜய்க்கு சம்மன். ஆனால் செந்தில் பாலாஜிக்கு சம்மன் வந்திருக்கிற விஷயமே இருட்டடிப்பு பண்ணாங்க. அவருக்கு பயம் இருக்குங்க. அமித்ஷாவை மேடையில் வச்சுக்கிட்டு செந்தில் பாலாஜி தான் இந்த 41 பேர் கொலையானதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொன்னாங்க. இப்போ இதெல்லாம் சிபிஐ கேட்பான் இல்லையா? இயக்குனர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, சிபிஐ விசாரணைக்கு பயந்து விஜய் அதிமுக அலைன்ஸ் ஒத்துக்க கூடாது. அமீர் தான் இது அவருக்கெல்லாம் அரசியல் அவ்வளோ போதாதுங்க. இப்போ விஜய் என்ன பயப்படுற ஆளா? அவர் மேலே எவ்வளோ அழுத்தத்தை கொடுக்குறாங்க தெரியுமா? போத் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போன்னு சொல்கிறேன், போஸ்ட் போலில் ஏடிஎம்கே டிவிகே மே கம்பைன் ஆட்சி அமைப்பதற்கு அந்த சூழல் உருவாகலாம். அப்போ கூட பிஜேபியை சேர்த்துக்க மாட்டார். விஜய்க்கு எதிராக போடல சிபிஐ கேஸு. விஜய் கேட்டு வாங்கியிருக்கார் இந்த என்கொயரி. அவங்க ஆட்கள் எல்லாருமே அந்த 41 பேர் மரணத்துக்கு நீதி கிடைக்கணும், உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் செந்தில் பாலாஜி அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக போகிறதா ஒரு தகவல். மார்ச் 14ஆம் தேதி யாருமே எதிர்பார்க்க முடியாமல் அவரே சமூக வலைத்தளத்தில் அதை போட்டிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாங்க அவருக்கு சம்மன் கொடுத்த விஷயமே மூடு மந்திரமாக வச்சுட்டு இருந்தாங்க ஊடகங்கள். முதல்ல விஜய்க்கு மட்டும் சொல்லிட்டாங்க, விஜய்க்கு சம்மன் 10ஆம் தேதி அவர் ஆஜராக வேண்டும், ஃப்ளாஷ் நியூஸ் போடுறாங்க. ஆனால் செந்தில் பாலாஜிக்கு சம்மன் வந்திருக்கிற விஷயமே இருட்டடிப்பு பண்ணாங்க. இப்போ ஒரு வழியாக சிபிஐயே ஏஎன்ஐன்ற செய்தி நிறுவனத்துக்கு நாங்கள் அவருக்கு அழைப்பு கொடுத்துருக்குறோம், சம்மன் கொடுத்துருக்குறோம். செந்தில் பாலாஜி லோக்கல் எம்எல்ஏ, கரூர் எம்எல்ஏக்கு இந்த சம்பவம் சம்பந்தமாக விசாரிக்கிறதுக்கு இமெயில் அனுப்பிச்சிருக்கோம். ஆனால் அவர் அதை பெற்றுக்கொள்ளவும் இல்லை, அதை அதுக்கு விளக்கம் சொல்லவும் இல்லை, அதுக்கு வரவும் இல்லை. அப்படின்றது தான் ஏஎன்ஐக்கு சிபிஐ அஃபிஷியலாக கொடுத்துருக்குது. நான் கூட கிண்டல் பண்ணியிருந்தேன், எப்படி வருவார்? ஏற்கனவே லஞ்ச வழக்கில் போய் பல மாதங்கள் சிறையில் அடைபட்டு கிடந்தவருக்கு இப்போ சிபிஐ இந்த கொலை கேஸில் கூப்பிட்டா போயிடுவாரா உடனே? அதனால தான் இப்போ தான் அவர் ஒத்துக்கிட்டு இருக்காருன்றீங்க. சம்மன் வந்ததையே ஒத்துக்கிட்டு இருக்காரு. 10ஆம் தேதிக்கு வரணும்னு சொல்லியிருந்தாங்க, அவர் போக மாட்டார்னு நினைக்கிறேன். வக்கீல்லாம் கன்சல்ட் பண்ணிவிட்டு போகலாம். மார்ச் 17ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. போனால் தாங்க இதெல்லாம் நிச்சயம். அன்னைக்கு திடீர்னு வைத்தால போச்சு, குளிர் ஜரம், ஹாஸ்பிட்டல் அட்மிட்னு ஆகலாம். இதெல்லாம் திமுகவினரை நம்ம அவ்வளோ லேசாக எடுத்துக்கூடாது. இப்போ விஜயை பொறுத்தவரையில் அவர் சம்மன் வந்த உடனே வெளியே எல்லாருக்கும் சொல்லியாச்சு. ஆனால் அவர் ஏற்கனவே 10ஆம் தேதி என்பது அவங்க கட்சியில் அந்த தேர்தல் போட்டியிட வேட்பு மனு பண்ணாங்க இல்லையா? 10,000 பேருக்கு மேலே வாங்கின்னு போயிட்டாங்க. 1 மணி நேரத்துலேயே எல்லாம் விற்று தீர்ந்ததுன்னு அப்போ பரபரப்பாக பேசினாங்க. பனையூர் அந்த இதுவே கிராஷ் ஆகிடுச்சு அப்படின்னாங்க. ஆனால் அது 100 ரூபா தான், யார் வேணால் வாங்கிட்டாங்க ஆர்வ கோளாறில். பட் பணத்தை கட்டி இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம்ல, ஃபில்லப் பண்ணி, அது 4000 சில்லரை தான் வந்திருக்குங்க. அதுவே அதிகம்தான். ஒரு புது கட்சிக்கு தேர்தலை சந்திக்க முதல் தேர்தல் இதுதான், 2026 சட்டமன்ற தேர்தல். அப்போ இதுக்கு 4700 பேரை அதை கேள்விப்பட்டேன். 234ன்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு தொகுதிக்கு 1க்கு மேற்பட்ட அல்லது 5க்கு மேற்பட்ட ஆளுங்க தானே அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்கள நேர்காணல் பண்ணி தேர்ந்தெடுக்கணும், அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணோன்னெலாம் அவங்க கட்சியில் முடிவெடுத்து 10ஆம் தேதி இன்றைக்கி முதல்ல தொடங்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்ததால், இதுமாதிரி அரசியல் நெருங்குது, எங்களுக்கு கட்சி வேலைங்க இருக்கிறதால நாங்கள் ஒரு 15 நாள் கழித்து வர்றதுக்கு முயற்சி பண்ணுறோன்னு இவங்க தகவல் கொடுத்துட்டாங்க. அதுக்கு அவங்க அனுமதிச்சிட்டாங்க. அதனால் அவரை பொறுத்தவரையில் ஆப்சண்ட்டுனோ அல்லது வித்தவுட் இன்டிமேஷன் நின்றுட்டாருன்னோ கிடையாது. அவர் தகவல் சொல்லிட்டாரு, அதை சிபிஐ அக்செப்ட் பண்ணிடுச்சு. அதனால் அவர் இன்றைக்கி போக வேண்டிய அவசியம் இல்லை, நேர்காணல் நடத்திட்டுருக்காரு. ஆனால் செந்தில் பாலாஜி அவர் அதை வாங்கவும் இல்லை, அக்னாலேஜ் பண்ணவும் இல்லை, இமெயிலில் வந்ததையும் ஒத்துக்கலை.
வேற ஒரு ஏஜென்சி ஏஎன்ஐ சொன்ன பிறகு தான் இப்போ 17ஆம் தேதி போவேன்றாரு தவிர அவருக்கு பயம் இருக்குங்க. ஏன்னா அமித்ஷாவை மேடையில் வச்சுக்கிட்டு யூனியன் மினிஸ்டர் அமித்ஷாவை பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் வந்து இவர் தான் குற்றவாளி, உன்னால் முடிஞ்சால் என் மேலே கேஸ் போடுன்னெலாம் செந்தில் பாலாஜி தான் இந்த 41 பேர் கொலையானதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சிபிஐ கேட்பான் இல்லையா? உங்களுக்கு ஏங்க வந்தது? நீங்கள் பாட்டுன்னு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணீங்க, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் நடத்துனீங்க. இப்போ நீங்கள் ஒரு சாதாரண எம்எல்ஏ தானே, அதுக்குன்னு ஒரு ஆணையம் போட்டிருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டு. ஒரு கோர்ட் தனி நீதிமன்றம் வந்துட்டு அந்த அஸ்ரா கர்க் தலைமையில் ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் விசாரிச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் எதுக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை போட்டு டெலிவைஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி பவர் பாயிண்ட்லாம் பண்ணீங்க? உங்களுக்கு என்ன, உங்களை யாராவது செய்ய சொன்னாங்களா? இல்லை திருடன் கத்திக்கிட்டே திருடனே ஓடுற காட்சிகள் இருக்குது இல்லை, அது மாதிரியா அப்படின்னு சிபிஐ விசாரிப்பாங்க. ஸோ இந்த நேரத்தில் ஒரு கேள்வி வருது. சட்டமன்ற எலெக்ஷன் 45 நாட்கள் தான் இருக்குது. விஜய் அவர்களோட சிபிஐ விசாரணை இது மூலமாக ஒரு அழுத்தம் போடுறாங்களோன்றது தான் சாதாரண மக்களோட ஒரு இதுவாக இருக்குது. ஒன்றும் இல்லை, இயக்குனர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, சிபிஐ விசாரணைக்கு பயந்து விஜய் வந்து அதிமுக அலையன்ஸ்க்கு ஒத்துக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இன்றைக்கி ஒரு இயக்குனர் ஒருத்தர் சொல்லியிருந்தார். இல்லை இயக்குனருக்கு மட்டும் இந்த சந்தேகம் இல்லை, சாதாரண பொதுமக்களுக்குமே இந்த சந்தேகம் வருது. இது எப்படி பார்க்கலாம் சார்? அவங்களுக்கு ஒன்று விஜயை வந்து புரிஞ்சிக்கல. விஜய் வந்து ரொம்ப உறுதியானவர். ஒரு வேலையை செய்யணுன்னா அவர் 100 வாட்டி யோசிப்பார். ஆனால் முடிவு எடுத்துட்டாருன்னா நிச்சயமாக வந்து பின்வாங்கவே மாட்டார். நம்ம 3 வருஷமாக பார்க்குறோம், பாஜக எதிர்ப்பில் பாஜகவோடு கூட்டணி இல்லை என்பதில் தெளிவாக இருக்கார். ஆனால் அவரை வந்து பாஜக பி டீம்னு சொல்கிறவங்கெல்லாம் கடந்த காலங்களில் பாஜகவோடு சேர்ந்து பயணித்தவர்கள் தான். திமுகவாக இருக்கட்டும், எல்லாரும் மதிமுக, பாமக, விடுதலை சிறுத்தை எல்லாருமே வந்து பாஜகவோட கூட்டணி வச்சு கூட்டாஞ்சோறு சாப்பிட்டவங்க தான். அப்போ விஜய் வந்துங்க அவர் கொள்கையில் உறுதியாக இருக்கார். யாருன்னு தெரில, நீங்கள் ஏதோ ஒரு இயக்குனர் சொன்னீங்க, அமீர் சொல்லியிருக்காரு. அமீர் தான் வந்துங்க என்ன சொல்கிறது, அவருக்கெல்லாம் அரசியல் வந்து அவ்வளோ போதாதுங்க. அரசியலில் அவர் வந்து கருத்து தெரிவிக்கிற அளவுக்கு விஜய் வந்து பயப்படக்கூடாதுன்னெலாம் சொல்கிற அளவு. அப்போ விஜய் என்ன பயப்படுற ஆளா? அவர் மேலே எவ்வளோ அழுத்தத்தை கொடுக்குறாங்க தெரியுமா? போத் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட். அமீர் என்ன சொல்ல வர, அது இல்லாமல் ஃபேமிலி அழுத்தம் வேறு விழுந்திருக்குது. ஆனால் இதையெல்லாம் அவர் பொருட்படுத்தாமல் முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன்னு போயிட்டுருக்காரு. அமீர் வந்து அதெல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. இப்போ இதெல்லாம் இப்போ நடந்ததே இல்லைங்க. பவன் கல்யாண் மேட்ரு அதிமுகவோடே ஆரம்ப கட்டத்தில் பேசிட்டு தானே இருந்தாங்க தாவேக்கா. அதில் நம்பர் ஆஃப் கான்ஸ்டிடுவன்சிஸு, அப்புறம் யார் முதலமைச்சர் ஆகணுன்றதுல தானே சிக்கல் வந்து அது உடஞ்சி போச்சு. இல்லைன்னா பொது எதிரி திமுக வீழ்த்த ஒன்றா சேர்ந்துருப்பாங்க. இப்போவும் சொல்கிறேன், நான் சொல்கிறேன், போஸ்ட் போலில் அது நடக்கலாம். போஸ்ட் போலில் ஏடிஎம்கே டிவிகே மே கம்பைன் ஆட்சி அமைப்பதற்கு அந்த சூழல் உருவாகலாம். அப்போ கூட பிஜேபியை சேர்த்துக்க மாட்டார். விஜய் வில் நாட் ஜாயின் வித் பிஜேபி. ஏன்னா அவர் வந்து வேஷம் போடல, அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. பாஜகவை கொள்கை எதிரி, சித்தாந்த எதிரின்னு தெளிவாக சித்தரிக்கிறாரு. அதனால் அவர் திரும்ப அங்கே போயிடுவாரா? அவர் பயந்து இந்த நேரத்தில் ஒரு சிபிஐ விசாரணை யாருமே எதிர்பார்க்கல. 3ஆவது முறை ஆல்ரெடி அவர் சிபிஐ எது கூப்பிட்டுருக்கு, 2 பேர் 2 வாட்டி பண்ணிட்டு வந்துட்டார். அவர் ஒன்றும் டார்ஜி பண்ணல, செந்தில் பாலாஜி மாதிரி உடனே போயிட்டார். பொங்கலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி 12ஆம் தேதி ஜனவரி, அதுக்கப்புறம் 1 வாரம் கழிச்சு 19ஆம் தேதி போனார். சிபிஐயே சொல்லிச்சு இதோட முடிஞ்சிடுச்சு, நாங்கள் அவர்கிட்ட, அவர் விட்னஸாக தாங்க கூப்பிட்ருக்காங்க. இஸ் நாட் அக்யூஸ்டு, விட்னஸாக தான் கூப்பிட்ருக்காங்க. அதனால் அவரை திருப்பி 1 வாட்டி கூப்பிட்றாங்கன்னா அதுக்கப்புறம் வேறு யாராவது ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அதை பற்றி வெரிஃபை பண்ணுறதுக்காக கூப்பிடலாம். ஒரு விசாரணைன்னு வந்துட்ட பிறகுங்க, அதுவும் இவங்க கேட்டு வாங்கின விசாரணை அது. தாவேக்கா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு தமிழ்நாடு அரசு போலீஸ் விசாரித்தால் அதில் நடுநிலைமை இருக்காது, நியாயம் இருக்காது. ஏன்னா தமிழ்நாடு காவல்துறை தவறால் தான் இது நடந்திருக்கு, இந்த சம்பவமே கரூரில். அப்போ அதை அவங்களே விசாரிச்சுன்றது நியாயம் கிடைக்காது.
அது ஒரு தலைப்பட்சமாக இருக்கும். ஆகவே தான் அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போய் கோர்ட்டு மானிட்டர்ட் ப்ரோப் நடத்தணும்னு சொன்னாங்க. பட் சுப்ரீம் கோர்ட் வந்து ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ரஸ்தோகியை ஒருத்தரை போட்டு 2 ஐபிஎஸ் ஆஃபீஸரை போட்டு 3 மெம்பர் டீம் ஒன்றை ஃபார்ம் பண்ணி அது வந்து சிபிஐ என்கொயரியை சூப்பர்வைஸ் பண்ணோம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஸோ அதனால் இது வந்து விஜய் கேட்டது தாங்க. விஜய்க்கு எதிராக போடல சிபிஐ கேஸு. விஜய் கேட்டு வாங்கியிருக்கார் இந்த என்கொயரி. பட் அப்கோர்ஸ் சிபிஐ இன்னும் சில பேர் கேட்டாங்க, 4-5 பேர். விஜய் கேட்கல. விஜய் கோர்ட் மானிட்டர்ட் ப்ரோப் தான் கேட்டார். எனியோ சுப்ரீம் கோர்ட்டு சொன்ன அமைப்பு இது. அதுக்கு முழுமையாக அவர் கோஆப்ரேட் பண்ண தயாராக இருக்கார் எனி டைம். ஏன்னா அவங்க ஆட்கள் எல்லாருமே 41 அந்த மரணம் அடைஞ்சாங்க இல்லையா, அந்த 41 பேர் மரணத்துக்கு நீதி கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும், உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்காங்க. அதனால் இன்னும் 100 வாட்டி கூப்பிட்டாலும் அவங்க போவாங்க. பட் இப்போ போகாததுக்கு காரணம் விஜய்க்குன்னா இன்றைக்கி 10ஆம் தேதி அந்த நேர்காணல் வச்சுருக்காரு. அப்புறம் நிறைய பரப்புரை மீட்டிங்கு, சுற்றுப்பயணம் இருக்குது, வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தணும். திருச்சியில் தான் தாவேக்காவும் மாநாடு போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அது மாதிரி தேர்தல் சம்பந்தமான பணிகள் அவருக்கு நிறைய இருக்கிறதால அது தள்ளி தான் போடணும்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோதான், அதில் வேறு ஒன்றும் இல்லை. சார் இந்த இன்னொரு விஷயம் என்னென்னா, செந்தில் பாலாஜி மீதான இந்த விசாரணை திமுகவுக்கு ஆப்போசிட்டாக போக தான் வாய்ப்பு இருக்கா? லாஸ்ட் மினிட்ல ஏதாவது ஒரு தகவல் வந்து அவங்களும் காரணம் இந்த மாதிரி ஏதாவது நியூஸ் வந்து அது திமுகவுக்கு ஆப்போசிட்டாக போக வாய்ப்பு இருக்கா? அதாவதுங்க செந்தில் பாலாஜியை கூப்பிடுறதே வந்து அவருக்கு ஏதோ ஒரு அதில் இருக்க இன்வால்மெண்ட் இருக்குது, இல்லை அவருக்கு ஏதோ அவர்கிட்ட விசாரிக்க வேண்டியது ஒன்று இருக்குதுன்னு தானே கூப்பிடுறாங்க. அதனால் கரூர் சம்பவத்தில் என்னை பொறுத்தவரையில் இது வந்து ஒரு சில சமூக விரோத சக்திகள் செய்த செயலால் தான் நாங்கள் செயற்கையாக நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் பெண்கள் குழந்தைகள் உட்பட இறந்துட்டாங்க. அதனால் இது இயற்கையாக நடந்ததில்லை, இது ஒரு சதி. எதுக்காக சதி செய்தாங்கன்னா, விஜய் வந்து ஒரு 8 மாவட்டம் தான் அப்போ போயிருந்தார். இது அப்படியே விட்டால் அவர் தமிழ்நாடு பூரா 38 மாவட்டத்துக்கு போனார்னா ரொம்ப கதை கந்தலாயிடும் திமுகன்னு தான். விஜயனுடைய மூமெண்ட்டுக்கு தடை விதிக்கணும். அது நேராக பண்ண முடியாது. ஏதாவது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை உருவாக்கி அது காரணமாக அவருக்கு இப்போ எவ்வளோ தடைகள் கொடுக்குறாங்க. மற்ற கட்சிகள்லாம் 10 லட்சம் பேரை கொடுத்து நாங்கள் மாநாடு நடத்துகிறோம் திருச்சியில் நேற்று நடத்துனாங்க. நிச்சயமாக 10 லட்சம் பேர் இல்லை. அரசு வாகனங்கள், அரசு பஸ்கள், அப்புறம் பணம் பட்டுவாடா எல்லாம் பண்ணியும் கூட அதில் பாதி கூட வந்ததுதானே எனக்கு தெரியாது. காலி சேர்கள் தான் இருந்தது. அப்போது விஜய்க்கு மட்டும் வராதிங்கன்னு சொன்னால் கூட வந்து விழுறாங்களே தன்னெழுச்சியாக. இப்போ மற்றவங்களுக்கெல்லாம் கோபம் வருது இல்லை, இது என்னடா புதுசாக இவன் வந்து ஆளை திரட்டுறான்னு. அதனால் இது வந்து கரூரில் நடந்தது விஜயினுடைய தேர்தல் பரப்புரைகளை தடுக்கிற, அவர் சுற்றுப்பயணத்தை தடுக்கிற தீய நோக்கத்தில் தான். அதனால் அது வந்து ஒருவேளை விசாரித்து, எனக்கு நம்பிக்கை இல்லை சிபிஐ அவ்வளோ சீக்கிரம் தீர்ப்பு கொடுக்கும், அறிக்கை கொடுக்கும்னு. அதனால் அதெல்லாம் ஒன்றும் தேர்தலுக்கு முன்னால் வருவதற்கு வாய்ப்பு இல்லை.